இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வீட்டில் உள்ள இறைசக்தியானது அந்த வீட்டின் அல்லது கட்டிடத்தின் எனர்ஜியை பொறுத்தே அமையுமா? இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களை. மிகவும் முக்கியமான வாஸ்து பதிவு. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். எனது வாடிக்கையாளர் ஒருவரின் வீட்டில் பூஜை அறை சரியான இடத்தில் இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் எங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் தடைப்பட்டு எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது என்றனர். குடும்ப தலைவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அவருக்கு கிடைக்காமல் மற்ற சக ஊழியர் ஒருவருக்கு கிடைத்தது. இவரின் மகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் கிடைக்க வேண்டிய MBBS சீட் கிடைக்காமல் போனது. இவ்வாறாக நல்ல வாய்ப்புகள் நூல் இழையில் தள்ளி போவது அல்லது தடைப்படுகின்றது என்றனர். வடக்கு பகுதியில் கழிவறை இருக்கின்றதா என்றேன். இல்லை, வடமேற்கு என்றார். லிக்யூட் காம்பஸ் வைத்து பார்த்தபோது வடக்கு திசை 43 டிகிரி மேற்கு நகர்ந்து இருந்தது. திசை திரும்பிய மனை வடமேற்கு என நினைத்து தவறுதலாக வடக்குல கழிவறை வச்சுட்டாங்க. வடக்கு கழிவறை புதிய வாய்ப்புகளை தடுக்கும். இதனை சரி செய்த பிறகு 2 மாதங்களில் குடும்ப தலைவர் 30% சம்பள உயர்வுடன் வேறு ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்தது. 2 ஆண்டுகளாக கிடைக்காமல் தள்ளி போன மருத்துவ சீட் இந்த ஆண்டு அவர்களுடைய மகளுக்கு கிடைத்தது. இறைவனே பஞ்சபூதம், பஞ்சபூதமே இறைவன். இதைதான் முன்னோர் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்றனர். பூஜை அறையோடு மற்ற அமைப்புகளும் சரியாக அமைந்தால் 16 பேரும் நிச்சயம் கிடைக்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.